வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு சித்தர் இடைக்காடருடைய ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். நாராதிருந்திடும் பால்கர, நெடுநாளும் இருந்திட பால்கர, மாறாது ஒழுகிடும் பால்கர, தலை மண்டையில் வளரும் பால்கர. வாழ்க வளமுடன். நாராதிருந்திடும் பால்கர. எந்த காலமும் இந்த உடல் நாராமல் இருப்பதற்காக பால்கர. அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஜீவ சமாதி அமர்ந்திருப்பதாக வருகிறது. உடலிலே உயிரை சோர விட்டு கொண்டு ஜீவ சமாதியில் அமர்ந்திருக்கிறார்கள் சித்தர்கள். அவ்வாறு இருப்பதற்கான அந்த இறைவனுடைய அந்த பாலை நாம் உண்ண வேண்டும். அவ்வாறு உண்டால் இந்த திரேகம் கெடாது என்பதை கூறி, நாளும் இருந்திட பால்கர, மரணமில்லா பெருவாழ்வு வாழ அந்த இறைவனோடு இரண்டர கலந்து நிற்கக்கூடிய அந்த அமைப்பை இடைக்காடர் நாளும் இருந்திட பால்கர என்று கூறுகிறார். மாறாது ஒழுகிடும் பால்கர. மாறாது ஒழுகிடும் என்று சொன்னால் அறநெறியில் நின்று ஒழுக்கச் செயலராக நாம் வாழ்வதற்காக இறைவனுடைய அந்த பால், அமுதப்பால் நமக்கு வேண்டும் என்பதை கூறி, தலை மண்டை ஓட்டில் வளரும் பால்கர, துரியத்தில் நீடித்து நிலைத்து நாம் தவம் செய்யும் போது இந்த இறைவனுடைய அந்த அமுதமாக இருக்கக்கூடிய அந்த பால் நமக்கு சுரந்தால் இந்த சித்திகள், இந்த ஐஸ்வர்யங்கள், இந்த அமைப்புகள் நம்முள் விளங்கும் என்பதை கூறுகிறார். உடல் எக்காலத்திலும் நாராது உடலிலே உயிரை சோர விட்டு கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஜீவ சமாதியாக அது மாறும். நாளும் இருந்திட பால்கர, மரணமில்லா பெருவாழ்வில் அமர்ந்திருக்கலாம். மாறாது ஒழுகிடும் அறநெறி வாழ்வில் நின்று அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருப்பதாக, அந்த காந்தத்தை வீசி மக்களை புனிதப்படுத்துவதாக நாம் மாற அந்த அகத்தவத்தில் இறைவனை உணரும் அந்த அமுதப்பால் நமக்கு வேண்டும் என்பதை கூறி, இவைகள் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு தலை மண்டை ஓட்டில் ஊறும் பால்கர, துரியத்தில் இருந்து இருந்து இந்த அளப்பரிய அமுதப்பாலை நாம் அருந்தி வந்தால் நமக்கு மரணமில்லா பெருவாழ்வு, ஜீவசமாதியில் அமர்ந்து அனைவருக்கும் காந்தத்தை பகிர்வது, அளப்பரியதாக அனைவரையும் ஒழுக்கச் செயலராக மாற்றும் அந்த ஆற்றல், இவை அனைத்தும் அந்த துரியத்தில் இருந்து இறைவனுடன் இணைப்பு பெற்றால் நமக்கு கிடைக்கும் என்று கூறும் இடைக்காட்டு சித்தருடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். கவிதந்த சித்தர் இடைக்காடருக்கும் வழிகாட்டிய குரு வேதாத்திரிக்கும் இதுகாரும் செய்யுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க.